ராகி புட்டு செம டேஸ்ட்டுங்க. என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் வந்து கம்பு மாவு புட்டு போட்டுக்கிறேங்க. குச்சிக்கிழங்குல புட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் கருப்பு கவுனி அரிசி புட்டு வச்சுருக்கிறேன். நிறைய புட்டு வகைகள் நிறைய நான் போட்டிருக்கிறேங்க நம்ம வீடியோவில். இது வந்து கேழ்வரகு புட்டு. நான் வந்து ஒரு அரை கப்பு கேழ்வரகு எடுத்துருக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு உப்பு போடலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளித்து நம்ம வந்து தண்ணியை தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. மாவை ஊற்றிடாதீங்க. பச்சை தண்ணி தான். நம்ம ஒயிட் மாவில் வந்து புட்டு செய்கிறோம். அடிக்கடி நீங்கள் இது மாதிரி இதில் சிறுதானியத்துலேயும் நீங்கள் வந்து புட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க நமக்கு. இப்போ எல்லாமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலும் எல்லாருமே இந்த ஒயிட்டு வெள்ளையாக இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு இது மாதிரி செய்கிறதும் உடம்புக்கு வந்து ரொம்ப அவ்வளோ நல்லதுங்க. மாவு வந்து இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மாவு வந்து வேகும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இது இட்லி பானையில் வச்சுக்கலாங்க. இப்போ நான் இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தட்டை வந்து நான் திருப்பி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம குண்டாவுக்குள்ளே ஒரு இலை வச்சு இலை மேலே புட்டு மாவு வச்சுருக்கிறேங்க. இதை அப்படியே ஒரு தட்டு வச்சு மூடிக்கலாங்க. ஏன்னா ஆவி பட்டுச்சுன்னா அந்த ஆவி தண்ணி வந்து அப்படியே புட்டில் உளுந்து கட்டி ஆயிரும். அதுக்காக இப்போ நம்ம அதை மூடி ஒரு 10 நிமிஷங்க வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் நான் வெந்துடும். நம்ம அதுக்கடையில் நம்ம புட்டுக்கு போடுறதுக்கு தேங்காய் துருவிக்கலாங்க. ஒரு 10 to 12 நிமிஷம் இருந்தால் போதுங்க, வெந்துடும். பார்த்தீங்களா ஆவி தண்ணியெல்லாம் எப்படி வெந்திருக்குது பாருங்கள். சூடாக இருக்கு. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, இப்படி எடுத்து நல்லா திரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரிக்க வரணும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு எடுத்துங்க. சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாங்க. நாட்டு சர்க்கரை போட்டால் தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாங்க. அப்புறம் தேங்காய் துருவல், இதெல்லாம் போட்டு கலந்துக்கலாங்க. இப்போ நமக்கு கேழ்வரகு புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது செய்யறது ஈஸி, சாப்பிட்றது ஈஸி, உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி கேழ்வரகு மாவில் வந்து செஞ்சு நீங்கள் குழந்தைங்கள்லாம் ஸ்நாக்ஸாகவே கொடுத்துடலாம். அவங்களுக்கு சூப்பராக பிரேக்கில் சாப்பிட்டுக்குவாங்க. கேழ்வரகு அதாவது சிறுதானியத்தை பொறுத்தவரை கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. ரொம்ப ட்ரையாக வச்சிங்கன்னா வேகாது. அப்புறம் நீங்கள் 1/4 மணி நேரம் வச்சுருந்தீங்கனாலும் வேகாது. ஓரளவுக்கு நமக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது ஃபுல்லாக இதாகிற வரல நனைஞ்சு மாவு வந்து நல்லா தளன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா நம்ம வந்து மாவை பிசைஞ்சுக்கணுங்க. நான் சொன்ன அளவுகள் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதில் வந்து அளவுகள் இதுக்கு இவ்வளவு சர்க்கரை, தேங்காய் இதெல்லாம் வந்து நம்ம விருப்பம்தான். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. இது வந்து டக்குன்னு செய்யலாம், ஈஸியாக சாப்பிட்றலாம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், 5 நிமிஷத்தில் சாப்பிட்றலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.